அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே குட்டீஸ்க்கு வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்காக அரிசி ஊற வச்சாச்சு. முந்தித்த நாள் செஞ்ச காளான்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் பன்னீர் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இருந்துச்சு. ஸோ பன்னீர் காளான் வச்சுட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த காளான் பன்னீர் அதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்து செய்கிற வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நான் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்திருக்கேன். வழக்கம் போல் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட மசாலா வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன். நான் வந்து இந்த வெரைட்டி ரைஸில் குட்டீஸ் கொடுக்குறங்காட்டி ஜாஸ்தியாக காரம் சேர்க்கல. நீங்கள் மசாலாவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வேறு சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்துனிங்கன்னா சாப்பாடு வந்து இன்னுமே டேஸ்ட் ரொம்ப எடுத்து கொடுக்கும். குடமிளகா போடுற காரணத்தினால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் நான் தாளிக்கிறதுக்கு போட்டிருந்தேன். குடமிளகாயிலையும் கொஞ்சம் காரம் வருங்க இல்லையா, அதனால சைட் பை சைட் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக மாதுளம்பழமும் தொளிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பால்காரரும் வந்து பால் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அந்த பாலையும் காய வச்சாச்சு. காலையிலத்துக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அன்னைக்கு மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு.